கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டினர்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்திலே ஏசாயா எழுதின புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 41 verse 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமேன். என் கண்பார்களை இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த நாள் எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, உங்களுடைய சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான வியாதி, நல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, ஏசப்பா சொல்றா, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவது மாத்திரம் இல்லை, ஏசப்பா சொல்ற, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏசப்பா வாக்கு கொடுக்குறா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வீட்டில் நான் தனியாக நிறைய கஷ்டப்படுறேன், நிறைய வேலை செய்யணும், என்னால் முடியல, எனக்கு யாரும் உதவி செய்யதில்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கா, மனுஷனோட உதவி நாடி போகாதீங்க, ஏசப்பாவை நோக்கி கேளுங்க. ஏசப்பா இன்றைக்கு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீரப்பா, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. அது எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யார் வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவர் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தா, நீங்கள் வாக்கு மாறாத தேவனை நீங்கள் நம்பும் போது, அவர் வாக்கு தத்துவத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கா, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் காரியமாக, உங்கள் குடும்ப காரியமாக, ஊழியத்தின் காரியமாக, இல்லை பிஸ்னஸ் எந்த காரியம் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. அவர் உங்களுக்கு சகாயம் செய்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. ஒருவேளை உங்கள் சரீரத்தை பலவிதமான பலவீனத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். நாமே நம்மை பலப்படுத்துகிற தேவன் உண்டு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்பேற்பட்ட உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அதுலேருந்து உங்களை சுகமாக்க ஏசப்பாக்கு பலன் உண்டு, ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் ஏசப்பா கொடுக்குற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண சொன்ன தேவன், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஏசப்பாவை நம்பும் போது, நிச்சயமாகவே இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் அவருடைய பலன் வேணும், எந்த காரியத்தில் அவருடைய உதவி வேணுமோ, பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்ப போகிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் சொன்னீரப்பா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். வாக்கு கொடுத்தவனை, வாக்கு மாறாத தேவன், என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில்ப்பா உம்முடைய பலத்துக்காக காத்திருக்கிறாங்க. எனக்கு பலன் வேணும், என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் சோர்ந்து போகிறேன், என் சரீரத்தில் பலவிதமான வியாதி, பலவிதமான பலவீனத்தோடு நான் பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்காங்கப்பா, உம்முடைய பலத்தால் நிரப்புவீராக. எந்தெந்த காரியத்தில் எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி ஹெல்ப் பண்ண யாரும் எனக்கு கலங்கி கொண்டிருக்காங்கப்பா, பரத்துலேருந்து உங்களுடைய தாசை அனுப்புவீராக. என் ஜனங்களை நீங்கள் பலப்படுத்தி அப்பா பரத்தில் தாசை அனுப்பி நீங்கள் சகாயம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.